என் இனிய எல்ஐசி சொந்தங்களே, இன்றைய நாள் நம்ம எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். நமது எல்ஐசி தாயின் 68வது பிறந்த நாள். எல்ஐசி அப்படிங்கிற வார்த்தை எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்கக்கூடிய, சொல்லக்கூடிய அதிகமான வார்த்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்ஐசி அப்படிங்கிற வார்த்தையா தான் இருக்கு. எல்ஐசிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தையில எல்லாம் அந்த எல்ஐசி அப்படிங்கிறது இல்லைன்னா அந்த வார்த்தையே இல்ல. பப்ளிக், PUPLIC, பப்ளிக் அப்படின்னா பொதுமக்கள். அந்த பப்ளிக்ல எல்ஐசி அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னா பப்ளிக்ங்கிற வார்த்தை இல்ல. அப்ப எல்ஐசி இல்லைன்னா மக்கள் இல்ல. போலீஸ், POLICE, போலீஸ். அப்ப போலீஸ்ங்கிற வார்த்தையில எல்ஐசி அப்படிங்கிறது இல்லைன்னா போலீஸ் இல்ல. போலீஸ் இல்லைன்னா என்ன அர்த்தங்க? நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்ப எல்ஐசி இல்ல அப்படின்னா நாட்டுக்கு பாதுகாப்பு இல்ல. இது எல்லாவற்றுக்கும் மேலா இன்னொரு வார்த்தை சொல்றேன். பாலிடிக்ஸ், POLITICS. பாலிடிக்ஸ்ங்கிற வார்த்தையிலும் எல்ஐசி இருக்கு. என்னன்னா கொஞ்சம் இடம் மாறி இருக்கு. பாலிடிக்ஸ்ல இடம் மாறுவது என்பது அரசியல்ல சாதாரணம் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாலிடிக்ஸ்லயும் எல்ஐசிங்கிற வார்த்தை இருக்கு. எல்ஐசி அப்படிங்கிற வார்த்தை பாலிடிக்ஸ்ல இல்லைன்னா பாலிடிக்ஸ் இல்ல. அதாவது அரசியல் இல்ல, கொள்கை இல்ல. அப்ப பப்ளிக், போலீஸ், பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வார்த்தையில எல்லாம் பாருங்க. அந்த எல்ஐசி அப்படிங்கிறது இல்லைன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்ல. எல்ஐசி அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததுங்க. எல்ஐசி இல்லாத இந்தியாவ உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு நிமிஷம் கண்ண மூடி. எல்ஐசி இல்லாத இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, வேண்டாம் அந்த கற்பனையே வேண்டாம். கற்பனை கூட பண்ண முடியாது. ஏன்னா எல்ஐசி செய்த சாதனைகள், இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு நாம் கொடுத்த பங்களிப்புகள் என்பது மிக மிக ஏராளம். 2023, 24ல எல்ஐசியோட மொத்த வருமானம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, 8,53,661 கோடி. இதுல பிரீமியம் இன்கம் மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4,75,070 கோடி. பாலிசி ஹோல்டருக்கு நம்ம எவ்வளவு பணம் குடுத்திருக்கோம் 2023, 24ல பார்த்தீங்கன்னா, 3,88,804 கோடி. நம்மட்ட எவ்வளவு லைஃப் ஃபண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 44,31,416 கோடி. நம்மளோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, 52,85,503 கோடி. நம்மளுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கடந்த வருஷம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, 40,676 கோடி. நம்ம பாலிசி ஹோல்டருக்கு எவ்வளவு தொகையை போனஸா கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 52,956 கோடி. AUM அப்படின்னு சொல்லக்கூடிய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, 51,21,887 கோடி. 5 கோடி முதல் போட்ட கவர்மெண்ட்டுக்கு நம்ம சென்ற ஆண்டு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6,103.62 கோடி. இதெல்லாம் சாதாரணமான சாதனைகள் அல்ல நண்பர்களே. இது ஏன் ஒரு பெரிய சாதனையா பார்க்கப்படுது அப்படின்னா, இன்சூரன்ஸ் என்பது இன்னைக்கும் விற்கதான் படுதே ஒழிய வாங்கப்படுவதில்லை. இன்சூரன்ஸ் என்பது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொன்னா கூட, அந்த இன்சூரன்ஸ நம்ம தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட நடையா நடந்து சேர்க்க வேண்டியதா இருக்கு. அந்த காலத்துல இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா, மரண ஃபண்ட் அப்படின்னு சொல்லி எல்ஐசி முகவரை பார்த்த உடனே
ஒதுங்கி போகிற காலகட்டம், ஓடி போற காலகட்டம் சொல்ல போனா. கார்ட்டூன் ஒரு பிரபல பத்திரிகையில கார்ட்டூன் இப்படி போடுவாங்களாமா. நடுவுல ஒருத்தன் நிப்பானா, ஒரு பக்கம் சிங்கவர்மா, ஒரு பக்கம் எல்ஐசி ஏஜெண்ட் பேக்க தூக்கிட்டு வருவாராம். அந்த நபர் என்ன பண்ணுவாராம், எல்ஐசி முகவர பார்த்துட்டு சிங்கத்த நோக்கி ஓடுவாராம். இவர்ட்ட மாட்றத விட சிங்கத்த கூட மாட்டிட்டு கூட நம்ம சமாளிச்சிரலாம். இவர்ட்ட மாட்டுனா சமாளிக்க முடியாது. அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்ததாம். அப்படி ஒரு காலகட்டத்திலயும் நம்மளது முகவர்கள் மக்கள்ட்ட நடையா நடந்து அவங்களுடைய நம்பிக்கையை பெற்று சின்ன சின்ன பாலிசிகளை வித்து இந்த பணத்த இத்தனை லட்சம் கோடியாக மாத்தியிருக்காங்க. சரி, இப்ப உள்ள காலகட்டம் எப்படி இருக்கு? இப்பயாவது இன்சூரன்ஸுக்கு வரவேற்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பொருளாதார கலாச்சாரமே மாறுது. சேமிப்புல இருந்து நுகர்வோர் கலாச்சாரமா மாறுதுங்க. நீங்க நெனச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆடம்பரம்ங்கிறது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாருங்களேன். இப்புள்ள இளைய தலைமுறை சேமிப்புக்கு முக்கியத்துவம் குடுக்கறது இல்ல. இன்கம் டாக்ஸே அதானே சொல்லுது. நியூ டாக்ஸ் ரெஜிம் என்ன சொல்லுது? எந்த சேமிப்புக்கும் எந்த சலுகையும் இல்லங்கிறத தான் சொல்லுது. இன்றைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பைக் இருக்குல்ல பைக்கு. BMW அப்படின்னு சொல்லி ஒரு பைக் இருக்காமா. அதோடைய விலை என்ன தெரியுமா நண்பர்களே? 25,00,000க்கு மேல. மினிமம் நான் சொல்றது. 25 லேக்ஸ்க்கு மேல தான் BMW பைக் 2 வீலர். அதே மாரி கல்யாணம் பண்ணா சாதாரணமானலாம் கிடையாது. கோடிக்கணக்குல செலவு. சாப்பாடெல்லாம் சாப்பாட்டுக்கே பல லட்சங்கள் செலவு பண்றாங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. அதே மாரி வீடு, வீடு யாரும் இப்ப சாதாரணமா கட்டுறதில்ல. சமீபத்தில எனது நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. 140,00,00,000ல எனது பள்ளி தோழர் ஒரு வீடு கட்டியிருக்காரு. நான் அந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோடைய போட்டோலாம் எனக்கு அனுப்பி வச்சார். 140,00,00,000. இது ஏதோ வேற எங்கேயோ நடக்கிறது இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு 140,00,00,000ல. சாதாரணமாவே பார்த்தீங்கன்னா 5,00,00,000, 6,00,00,000, 7,00,00,000 அப்படின்னு வீட்டுக்கு சர்வ சாதாரணமா செலவு பண்றாங்க. அதுவும் வீடு கட்டுற செலவ விட அந்த வீட்டுக்கு இன்டீரியரா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அவ்வளவு கோடிக்கணக்குல செலவு பண்றாங்க. சாதாரண நம்ம வச்சிருக்கக்கூடிய மொபைல் போன் பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்குல செலவு பண்றாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் செலவு கலாச்சாரம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில, இன்சூரன்ஸை பத்தி எடுத்துச் சொல்லி, கிட்டத்தட்ட 4,4,00,000 கோடிய பிரீமியம் இன்கம்மா நம்மளது முகவர்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அது சாதாரண விஷயமா நண்பர்களே? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய சாதனை அது. நம்மட்ட பார்த்தீங்கன்னா, மொத்தம் 30,00,00,000 பேர் தான் இன்சூரன்ஸ் நம்ம குடுத்திருக்கோம். 30,00,00,000 பாலிசி தான் நம்ம நம்ம வந்து வித்திருக்கோம். ஆனா இந்தியால எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு? 145,00,00,000 மக்கள் தொகை. அப்ப எவ்வளவு பேர்ட்ட அந்த விழிப்புணர்வு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அப்ப அது வந்து சாதாரண விஷயம் அல்ல. இத்தன லட்சம் கோடி 52,85,000 கோடி வந்து நம்ம சொத்து மதிப்பா உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா, எவ்வளவு தூரம் அவங்க நம்ம இப்ப நம்மளுடைய முகவர கேட்டா தான் தெரியும். முகவர்கள் வசூல் பண்ணக்கூடிய அந்த பிரீமியத்தில் உள்ள ஒவ்வொரு ரூவாய்க்கு பின்னாடியும் எத்தனையோ வலிகளும், அவமானங்களும், வேதனைகளும் இருக்கும். நிறைந்திருக்கும். அதனால தான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த முகவர இந்த செப்டம்பர் முதல் வாரம் இன்சூரன்ஸ் வாரமாக கொண்டாடப்படுகிறது. அதுல ஒரு தினம் முகவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. எல்ஐசி முகவர்களின் முக்கியத்தை உணர்ந்திருக்கிறது. மக்களாகிய நீங்களும் எல்ஐசி முகவருடைய முக்கியத்தை உணர்ந்து, அவர் அவருக்காக அல்ல, உங்களுக்காக ஒவ்வொரு நொடியும் உங்களுடன் அவர் இருக்க வேண்டிய நபர் என்பதை நாம் மக்களுக்கு உணர்த்த வேண்டிய தினமாக இந்த நாளை எடுத்துக்கொள்வோம். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இன்சூரன்ஸ் 68வது பிறந்த நாள்ல இந்த ஆண்டு நம்ம எல்ஐசி எத தீமா எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம்.
எல்ஐசியோட தீம் எது அப்படின்னு கேட்டா, நெறைய பேர் உடனே சொல்வது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் அப்படின்னு சொல்றதுதான். ஆனா ஒவ்வொரு ஆண்டும் எல்ஐசி ஒரு தீமை எடுத்து அதை நோக்கி அதற்கான செயல்பாடு செய்யுது. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இன்னோவேஷன், எங்கேஜ், எம்ப்ரேஸ், எக்ஸெல். டிஜிட்டல் இன்னோவேஷன் தான் இன்றைய காலத்தின் கட்டாயம். அந்த டிஜிட்டல் இன்னோவேஷன எங்கேஜ்னா எல்லாத்தையும் ஒன்றிணைத்து, எம்ப்ரேஸ்னா அவங்களுக்கு அன்பாக அதை அவங்களுக்கு புரிய வைத்து, அவங்கள செயல்பட வைத்து, எக்ஸெல்னா இந்த துறையில சிறந்து விளங்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்த்தும் வகையில தான் இந்த ஆண்டுக்கான தீமாக டிஜிட்டல் இன்னோவேஷன், என்கேஜ், எம்ப்ரேஸ், எக்ஸெல் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு எல்ஐசி செயல்படுகிறது. இதை உணர்ந்து நாமும் நமது செயல்பாட்டை மேம்படுத்துவோம் என்ற உறுதிமொழியை இந்த இனிய நாளில் நாம் ஏற்போம் நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எல்ஐசி தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.